हम चले वतन की ओर। मन तोड़ता ही जाए बिन पूछे बिन बतलाए। ஓம் சாந்தி 28/4/1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு ஸ்தூல சாதனங்களின் கூடவே சூக்ஷ்ம சாதனங்களிலால் ஈஸ்வரிய சேவையில் வெற்றி. இன்றைய இந்த சபையை எந்த சபை என்று கூறலாம்? இந்த சபையின் பொறுப்பின் விசேஷமாக என்ன இருக்கிறது? நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களை உங்களுடைய இந்த சபையில் தெளிவுபடுத்தி இருக்கிறீர்களா? பொறுப்பு கிடைத்திருக்கிறதா அல்லது எடுத்திருக்கிறீர்களா? தன்னுடைய மனநிலையை உயர்ந்ததாகவும் பரிபக்குவமாகவும் ஆக்குவதின் பொறுப்பு கிடைத்திருக்கிறதா அல்லது எடுக்கவில்லையா? குறிப்பானை தயாரிப்பதற்கான பொறுப்பை எடுத்திருக்கிறோம். மேலும் தன்னுடைய மனநிலையை உருவாக்குவதன் பொறுப்பு கிடைத்திருக்கிறது என்று அப்படி நினைக்கிறீர்களா? தற்சமயத்திற்கேற்றபடி முக்கிய பொறுப்பாக என்ன இருக்கிறது? ஈஸ்வரிய சேவைக்கோ விதவிதமான சாதனம் மற்றும் சொரூபம் உருவாகி கொண்டே இருக்கிறது. மேலும் வரும் நாட்களில் இன்னும் உருவாகும். ஆனால் கடைசியில் துரித சாதனமாக மற்றும் சொரூபமாக என்ன இருக்கும்? கருத்துக்களோ மிக நல்லதாக வெளியாகி இருக்கின்றன. விளம்பர பலகையும் வைப்போம், திரைப்படமும் தயாரிப்போம், குறிப்பானையினையும் உருவாக்குவோம், சுடுகாடு மற்றும் கிராமங்களுக்கும் செல்வோம். இவை அனைத்துமே அவசியம் செய்வீர்கள். ஆனால் தன்னுடைய நெற்றியில் எந்த விளம்பர பலகையை தொங்க விடுவீர்கள்? தன்னுடைய இந்த முகம் மூலமாக மற்றும் சொரூபம் மூலமாக உலகின் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் எந்த மற்றும் எப்படிப்பட்ட குறிப்பானை கொடுப்பீர்கள்? தன்னுடைய தெய்வீக ஆன்மீக வாழ்க்கை மேலும் நற்சிந்தனை மூலமாக புன்மறுவலிட்ட உருவம் மூலமாக எந்த ஆன்மீக திரைப்படம் காண்பிப்பீர்கள்? நீங்கள் ஒரே ஒரு திரைப்படம்தான் தயாரிப்பீர்களா அல்லது இந்த அனைவரும், அதாவது சபையில் வந்திருக்கும் பிரம்மா குமாரர்கள் மதுபன் வரதான பூமியிலிருந்து உயிரோட்டமான மற்றும் ஆன்மீக திரைப்படத்தை உருவாக்குவீர்களா? ஒருவேளை இந்த அனைத்து திரைப்படத்தையும் ஒரே இடத்தில் மக்களுக்கு காண்பிக்க முடியும் என்றால் இதுதான் கடைசியில் நடக்கும் துரிதமான சேவையாக இருக்காதா? ஒவ்வொரு கிராமத்தில் மற்றும் ஒவ்வொரு இடத்தில் நிரந்தரமான அமைதி மற்றும் ஆனந்தத்தின் அனுபவத்தை தன்னுடைய அனுபவ சுரூபம் மூலமாக காண்பியுங்கள் மற்றும் செய்வித்தீர்கள் என்றால் குறைந்த செலவில் நிறைந்த பலனளிக்கும் சேவையாக இருக்காதா என்ன? உண்மையான குழந்தைகளின் சகயோகி குழந்தைகளின் மற்றும் சேவை செய்யும் குழந்தைகளின் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சொல் மற்றும் ஒவ்வொரு செயலில் இந்த கடமைதான் இருக்கிறது மற்றும் இது ஒன்றுதான் அனைத்தையும் விட பெரிய பொறுப்பாகும். பாண்டவர்கள் உங்களுடைய குழு மற்றும் பொறுப்பில் இருப்பவர்களாக ஆகியிருப்பவர்களின் குழு ஸ்தூல சேவைக்கான சாதனங்களை ஒன்றாக சேர்ப்பது மற்றும் அவற்றை நடைமுறையில் கொண்டு வருவது என்பது வரை மட்டுமல்ல, ஸ்தூல சாதனங்களின் கூடவே சூக்ஷ்ம சாதனம் மற்றும் திட்டத்தின் கூடவே தெளிவான மனநிலை மற்றும் நினைவு இருக்கட்டும். இந்த விஷயங்களை தன்னுடைய பொறுப்பு என்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும், அதாவது காரியம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த விஷயங்களின் பொறுப்பில் தன்னை பொறுப்பாளராக நினைத்து எடுத்தார்கள் என்றால் விஸ்தாரமான சேவையின் ரூபம் தென்படாதா? எப்படி ஈஸ்வரிய சேவை நிலையங்களில் டீச்சர்கள் மற்றும் முக்கிய ஆத்மாக்கள் ஒவ்வொரு காரியத்தின் பொறுப்பிற்காக பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கிறார்களோ அதே போலவே நீங்கள் உங்களை இவ்வளவு பொறுப்புள்ளவர் அல்லது பொறுப்பில் இருப்பவராக நினைக்கிறீர்களா? எப்படி ஒவ்வொரு ஈஸ்வரிய மரியாதையை பாலனை செய்வது மற்றும் செய்விப்பது டீச்சர்களின் ஒரு பொறுப்பாகும். நீங்கள் தன்னை ஒவ்வொரு ஈஸ்வரிய மரியாதைக்கு உள்ளே நடப்பதற்கு பொறுப்பானவர்கள் என்று நினைக்கிறீர்களா அல்லது இது டீச்சர்கள் மற்றும் தீதி தாதியினுடைய வேலை என்று நினைக்கிறீர்களா? டீச்சர்களை விட முதலில் இந்த பொறுப்பாளராக இருக்கும் பாண்டவர்கள் உங்களுடையது. ஏனென்றால் உலகின் எதிரில் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக விலகிய மற்றும் அன்பானவராக இருப்பதற்கான சவால் விட்டிருக்கிறீர்கள். சேற்றில் இருந்த போதும் தாமரை, அதாவது கலியுகத்தினரின் நெருக்கத்தில் இருந்து கொண்டே
பிராமணர் இந்த சவாலை நடைமுறை ரூபத்தில் கொண்டு வருவதற்காக பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களே அன்றி டீச்சர்ஸ் கிடையாது. இந்த காரியம் பாண்டவர்களினுடையது மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களினுடையது. டீச்சர்களிடம் வந்து சேருவதற்கு முன்பு உதாரண ரூபத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உதாரண பொருளை பார்த்துதான் வியாபாரம் செய்வதற்கான தைரியம் மற்றும் உற்சாகம் வருகிறது. அப்படியே ஒவ்வொரு விஷயத்தில் பொறுப்பாளராகி நடந்து கொள்வதுதான் தன்னுடைய பங்கு என்று புரிந்து நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேகர் டீச்சர்களிடம் வருகிறார்கள். கேட்ட பிறகு அந்த மாதிரி ஏதாவது வெளிப்படையான ரூபத்தை காண்பியுங்கள் என்று கேட்கிறார்கள். மேலும் இது முடியுமா அல்லது இல்லையா என்பதற்கான உதாரணம் கேட்கிறார்கள். அப்படியானால் டீச்சர்களை விட அதிகமாக பொறுப்புள்ளவர்களாக யார் ஆனார்கள்? டீச்சர்களின் மரியாதைகள் அவர்களுடையது. ஆனால் உங்களுடைய மரியாதைகள் டீச்சர்களினுடையதை விட குறைந்தது அல்ல. அமிர்த வேளையில் தொடங்கி நினைவிற்காக, உள் உணர்விற்காக, பார்வைக்காக மற்றும் செயல்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அனைத்து மரியாதைகளும் அனைவரின் புத்தியில் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறதா? ஒவ்வொரு எண்ணத்தையும் மரியாதைப்படி நடைமுறையில் கொண்டு வருகிறீர்களா? இதுதான் நடைமுறை சொரூபத்தில் கடைசி மற்றும் துரிதமான சேவைக்கான சாதனமாகும். முதல் சவாலோ எதை இதுவரை யாரும் செய்ய முடியவில்லை மற்றும் செய்யவும் மாட்டார்கள். அந்த முதல் சவால் எது? முதல் சவால் தூய்மையாக இருப்பது. உறவு நெருக்கத்தில் இருந்து கொண்டே எண்ணத்தில் கூட இந்த முதல் சவாலின் பலகீனம் இருக்க வேண்டாம். முதல் உறுதிமொழியாக என்ன இருக்கிறது? மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒருவரின் தொடர்போடு இணைத்து கொள்வோம். மேலும் உங்களோடு தான் அமர்வோம், உங்களோடு தான் அருந்துவோம், உங்களோடு தான். மேலும் என்னுடையவரோ ஒரே ஒருவர்தான் அன்றி வேறு யாரும் இல்லை. எது முதல் உறுதிமொழியாக இருக்கிறது மற்றும் முதல் சவாலாக இருக்கிறது? அவை இரண்டும் ஒன்று இன்னொன்றோடு சம்பந்தம் வைத்திருக்கிறது. இரண்டின் மீதும் எவ்வளவு கவனம் இருக்கிறது? இந்த முதல் விஷயத்தின் டென்ஷன் தான் இருக்கிறது. இந்த யுத்தத்திலோ மகாரதியாக இல்லைதான் இல்லையா? மகாரதியின் அர்த்தம் டென்ஷனில் இருப்பதில்லை, மாறாக எப்பொழுதும் அட்டென்ஷனில் இருப்பது. அனைத்தையும் விட முதல் பிரபாவம் இந்த விசேஷ விஷயத்தின் மேல்தான் இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் அசம்பவத்தை சம்பவமாக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அப்படியானால் முதலில் பிரபாவம் செய்யும் விஷயங்கள் உறுதியாக இருக்கிறதா? அல்லது இதுவரையிலும் சம்ஸ்காரங்களின் நிர்பந்தங்கள் இருக்கிறதா? யார் தன்னுடைய சம்ஸ்காரங்களின் நிர்பந்தத்தில் இருக்கிறாரோ அவர் மற்றவர்களை அவர்களின் நிர்பந்தங்களிலிருந்து சுதந்திரம் ஆக்கிவிடுவது என்ற இது நிரந்தரமாக இருக்க முடியாது. தற்காலிக பிரபாவமோ ஏற்பட முடியும். ஆனால் காலப்போக்கில் அந்த ஆத்மாக்களிலும் நிர்பந்தங்களின் அலை உருவாகும். எனவே எந்த விதமான நிர்பந்தங்களையும் அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த குழுவின் முதல் பொறுப்பாகும். முதலில் தன்னுடையது, பிறகு உலகத்தினுடையது. இந்த முதல் சவாலில் பொறுப்பாளராகுங்கள். இதுதான் பொறுப்பாகும். பாப் தாதாவும் மேலும் உலகின் அனைத்து ஆத்மாக்களும் இந்த புதுமை மற்றும் விசேஷத்தை பார்க்க விரும்புகின்றார்கள். வருகின்ற நாட்களில் எவ்வளவு சேவையின் சாதனங்கள் மூலமாக சேவையை அதிகரிப்பீர்களோ மற்றும் களத்தில் பிரசித்தி ஆகிக்கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவே ஒவ்வொரு விதமான மனிதர்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை மந்திரங்கள் மூலமாக மற்றும் அவர்களுடைய சித்திகள் மூலமாக சோதனை செய்வதற்கான சவால் விடுவார்கள். எண்ணங்களையும் காரியங்களையும் சோதனை செய்வதற்காக உங்கள் பின்னால் உளவாளிகள் இருப்பார்கள். அப்படியே சுலபமாக ஏற்றுக்கொள்வார்களா என்ன? அத்தாட்சி மற்றும் நிரூபணமின்றி புத்தியுள்ள மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராவதில்லை. சவால் விடுவதின் கூடவே மற்றும் சேவையின் ஸ்தூல சாதனங்களின் கூடவே அந்த மாதிரி ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? மனதை கட்டுப்படுத்துவதற்கான பரீட்சை எடுப்பார்கள். நீங்கள் யோகாவில் அமர்ந்திருக்கும் பொழுது சோதனை செய்வார்கள் என்று அப்படி இல்லை. முக்கியமான சூழ்நிலையின் நேரத்தில் மனக்கட்டுப்பாடு மற்றும் மனநிலையை சோதனை செய்வார்கள். மாயாவின் உளவு அகல் சாதாரணமானவர்கள் அல்ல. அம்மாதிரி ஏற்பாடுகளுக்கான பொறுப்பு மற்றும் சொரூபமாகி உதாரண ரூபத்தில் முன்னேறி வருவதற்கான பொறுப்பு இந்த குரூப்பினுடையது. அதனால்தான் பாண்டவர்களின் நினைவு சின்னத்தை மிக உயரமுள்ளதாக காண்பிக்கிறார்கள். உயர்ந்த நிலையின் காரணமாக நினைவு சின்னம் அப்படி இருக்கிறது. அடுத்த முறை எப்பொழுது வருவீர்களோ
அப்பொழுது இந்த விஷயத்தில் கௌரவமாக தேர்ச்சி பெற்றவராகி வாருங்கள். அப்பொழுதுதான் பாண்டவ சேனை என்று கூறுவோம். இப்பொழுதோ ஒரே ஒரு தலைப்பு மற்றும் ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுக்கிறோம். இதையே ஒரே சீரான நிலை வரை கொண்டு வந்தீர்கள் என்றால் வாழ்த்துக்கள் கொடுப்போம். சுலபம்தான் இல்லையா? எவ்வளவு காலமாக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள்? பிறந்ததிலிருந்தா? எது பிறந்ததிலிருந்தே முயற்சி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ அது கடினமாக இருக்குமா என்ன? தன்னுடைய பிறப்புரிமை அதிகாரத்தை பிராப்தி செய்வது கடினமா என்ன என்று மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். அதே போலவே பிராமணர்களுடைய முதல் தாரணை மற்றும் காரியமாக என்ன இருக்கிறதோ அதை செய்வது பிராமணர்களுக்கு கடினமா என்ன? உடலில் இருந்து கொண்டே இறந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? அல்லது இறந்த பிறகு உயிர் பெற்று விடுகிறீர்களா? சூத்ர நிலையிலிருந்து இறக்க வேண்டும், பிராமண நிலையில் வாழ வேண்டும். இது பிராமணர்களின் ஆன்மீக வாழ்க்கையாகும். பிராமணர்களுக்கு ஏதாவது கடினமாக இருக்குமா என்ன? பிராமண வாழ்க்கையின் உயிர் தானத்தின் ஆதாரமாக என்ன இருக்கிறது? முரளி. படிப்பின் ஆதாரம் கூட முரளிதான். அப்படி உயிர்தானத்தின் ஆதாரத்தை மிக நன்றாக அன்போடு முயற்சி செய்வதில் கொண்டு வருகிறீர்கள். நியமப்படி அன்றி உயிர்தானத்தின் ஆதாரம் என்று புரிந்து அன்பான ரூபத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள். எவ்வளவு அன்பு உயிர்தானத்தோடு இருக்கிறதோ அந்த அளவே வாழ்க்கை கொடுத்தவர் மேலும் அன்பு இருக்கும். அந்த மாதிரி அன்பானவர் மற்ற ஆத்மாக்களையும் எப்பொழுதும் அன்பானவராக மற்றும் தடையற்றவராக ஆக்க முடியும். இப்பொழுது அந்த மாதிரி ஆதார ரூபம் என்று புரிந்து அனைவரின் எதிரில் உதாரண ரூபம் ஆகுங்கள். இதுவும் பொறுப்புதான். காரியம் செய்து கொண்டே பாண்டவர்களின் வாயிலிருந்து முரளியின் ஆன்மீக உரையாடல் மற்றும் சர்ச்சை குறைவாக கேட்க முடிகிறது. கோபிகளின் அதாவது சகோதரிகளின் வாயிலிருந்து முரளியின் சர்ச்சை அதிகமாக கேட்க முடிகிறது. ஏன்? உங்களுக்குள் ஞான சர்ச்சை செய்வது இதுவோ பிராமணர்களின் கடமையாகும். எந்த விஷயத்தில் யாருக்கு ஈடுபாடு இருக்குமோ அதற்காக நேரமில்லை என்பது ஒரு பொழுதும் இருக்க முடியாது. எனவே ஒன்று தூய்மை, மற்றொன்று உயிர்தானத்தின் மகத்துவம் ஆகிய இந்த இரண்டு விஷயங்களின் மேல் கவனம் வையுங்கள். சூக்ஷ்ம சாதனத்திற்காக தனியாக நேரத்தின் அவசியம் இல்லை. எப்படி உலகிலுள்ளோர் குடும்பம் மற்றும் ஆசிரமத்தை பிரித்துவிட்டார்கள் மற்றும் நீங்கள் இரண்டையும் சேர்த்து ஒன்றாக்குகிறீர்கள், அதேபோல் ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்ம சாதனங்களை பிரிக்கிறீர்கள். எனவே உடனடி பலன் கிடைப்பதில்லை. இரண்டும் சேர்ந்தே இருப்பதினால் உடனடி பலனை பார்ப்பீர்கள். வார்த்தைகளின் கூடவே எண்ணங்களின் சக்தியும் தேவையாக இருக்கிறது. மேலும் காரியங்களின் கூடவே எண்ணங்களின் சக்தியும் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது கடைசி நேரம் இல்லையா? கடைசி நேரத்தில் என்னென்ன உயர்ந்த ஆயுதங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் உபயோகிக்கப்படுகின்றன. வரதானம். தந்தை மூலமாக பிராப்தியாகி இருக்கும் அனைத்து பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகரிக்கக்கூடிய ஞான யோக சொரூபமான ஆத்மா ஆகுங்கள். பாப் தாதா குழந்தைகளை அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவராக ஆக்கியிருக்கிறார். ஆனால் யார் தேவையான நேரத்தில் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் காரியத்தில் ஈடுபடுத்துகிறாரோ அவருடைய பொக்கிஷம் எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அவர்கள் நான் விரும்பவில்லை, ஆனால் அப்படி ஆகிவிட்டது என்று அந்த மாதிரி ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஞான யோக சொரூப ஆத்மாக்கள் முதலில் யோசிப்பார்கள், பின்பு செய்வார்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு டச்சிங் கிடைக்கும். அதை அவர்கள் கேட்ச் செய்து நடைமுறையில் கொண்டு வருகிறார்கள். செய்த பிறகு ஒரு நொடியாவது யோசித்தார் என்றால் ஞானஸ்வரூப ஆத்மா என்று சொல்ல மாட்டோம். ஸ்லோகன். சுபாவம் மற்றும் கருத்துக்களில் வேற்றுமை இருந்தபோதிலும் அன்பில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி.